என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நீதிமொழிகளின் புத்தகத்தில் 3வது அதிகாரத்தில் 31வது வசனத்தில், கொடுமை உள்ளவன் மேல் பொறாமை கொள்ளாதே, அவனுடைய வழிகளில் ஒன்றையும் தெரிந்து கொள்ளாதே. கொடுமை உள்ளவர்கள் என்று சொன்னால் அது யாரை குறிக்கிறது? நேர்மையற்றவர்களை குறிக்கிறது என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். நேர்மையற்றவர்கள், தொழிலில் நேர்மையற்றவர்கள், வாழ்க்கையில் நேர்மையற்றவர்கள். ஒரு பதவி வந்து அடையணும்னா குறுக்கு வழியை கையாளுவாங்க. தாங்க செய்கிற தொழிலில் உண்மையே இருக்காது, ஆனால் ரொம்ப வேகமாக வளர்ந்து வர ஆரம்பிப்பாங்க. இதையெல்லாம் பார்க்கிற மற்றவர்கள் உடனே அவங்களுக்குள்ள என்ன ஏற்படும்? நாம ஏன் இப்படி செய்யக்கூடாது, நாமளும் ஏன் இப்படி நடக்கக்கூடாது, அவன் எவ்வளோ வேகமாக வளர்ந்து வந்துட்டான், நாமளும் இப்படி பண்ணுவோம் என்று சொல்லி பல பேருக்குள் அப்படிப்பட்ட ஒரு உந்துதல் ஏற்பட ஆரம்பித்துவிடும். அதை தான் கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். கொடுமை உள்ளவனை கண்டு பொறாமையும் படாதே, அதே சமயத்தில் அவர்களுடைய வழிகளில் ஒன்றை ஆகிலும் கற்றுக்கொள்ளாதிருங்கள் என்று சொல்லி கர்த்தர் சுட்டி காட்டுகிறார். இவ்வளவு வேகமாக வளர்ந்து வந்துட்டான் என்று சொல்லி அவர்களை பார்த்து பொறாமையும் படக்கூடாது, அதே சமயத்தில் அவர்களுடைய நேர்மையற்ற வழிகளில் ஒன்றை ஆகிலும் நாம் கற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அருமையான மகனே, அருமையான மகளே, இன்றைக்கு நீ உண்மை உத்தமமாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி போகிறதினால் பல சமயத்தில் சில இழப்புகளை நீ சந்திக்கலாம். உனக்கு வந்து சேர வேண்டிய காரியங்கள் தடை ஏற்பட்டு கொண்டு இருக்கிறதையும் நீ பார்க்கலாம். ஒருவேளை நான் அந்த குறுக்கு வழியில் போயிருந்தேன்னா இதை நேரடியாக நான் பெற்றுக்கொண்டு இருப்பேனேன்னு சொல்லி நீ கூட யோசிக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், அது வேண்டாம், கர்த்தருடைய நேரத்துக்காக காத்திருங்க. கர்த்தர் உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை தருவார். கொடுமை உள்ளவர்கள் மேல் பொறாமையும் வேண்டாம், அவருடைய வழிகளில் ஒன்றையும் கற்றுக்கொள்ள வேண்டாம் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைபடுகிறார். கர்த்தருக்கு காத்திருங்கள், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.